அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ லட்சுமி ரமணாஸ் ஜோதிட நிலையம். நான் உங்கள் வி சண்முகம் ஜோதிடர், நாமக்கல் மாவட்டம் பொத்தனூரிலிருந்து. தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய, வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய, பிற மாநிலங்களில் வசிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், ஆன்லைன் வாயிலாக உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ சகோதரிகளுக்கோ சகோதரர்களுக்கோ ஜோதிடம் பார்க்க விரும்பினால் உங்கள் ஜாதகத்தை அல்லது உங்கள் பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த தேதி இவைகளை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்தால் ஜாதகம் கணித செய்து உங்களுக்கு குறித்த நேரத்தில் ஜாதக பலனை சொல்ல நேரம் ஒதுக்கி தருகிறேன். நீங்கள் கேட்டு பலன் பெறலாம். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இங்கே மேச லக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ரிஷப லக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மிதுன லக்கணம், கடக லக்கணம், 4 லக்கணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 லக்கணத்தாருக்கும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி புலிப்பாணி சித்தர் பாடலும் அதற்குரிய விளக்கமும் இந்த பதிவில் காணலாம். முதலில் மேச லக்கணத்துக்கு உரிய பலன். கேளப்பா மேசத்தில் செனித்த பேர்க்கு கெடுதி மெத்த செய்வானடா கதிரோன் பிள்ளை ஆளப்பா அகம்பொருளும் ஈந்தாள் அவன் விதி குறையுமடா அன்பாய் கேளு கூளப்பா கோணத்தில் நிற்க நன்று கொற்றவனே கேந்திரம் கூடாதப்பா தாளப்பா போகருடைய கடாச்சத்தாலே தனவானாய் வாழ்ந்திருப்பன் தசையில் சொல்லே. மேச லக்கணம் சரலக்கணம். 11ஆதிபதி சனி பாதகாதிபதி. கதிரோன் பிள்ளை என்பது சூரியன் மகனான சனீஸ்வரனை குறிக்கும். இந்த சனீஸ்வர பகவான் 11இல் ஆட்சி பெற்று திசை நடத்தினால் அந்த திசாபுத்தி காலத்தில் பாதகாதி என்பதால் கெடுபலனை கொடுப்பார் என்பது சித்தர் கருத்து. இந்த மேச லக்கணத்தார் மற்றவர்களுக்கு பொன் பொருள் நிலம் கொடுத்த உதவினால் ஆயுள் பாதிப்பு ஏற்படும் என்பது சித்தர் கருத்து. இந்த மேச லக்கணத்திற்கு சூரியனோ குருவோ செவ்வாயோ திரிகோணம் ஏறினால், சனியும் திரிகோணம் ஏறினால் அந்த தசாபுத்தி காலத்தில் பல நன்மைகள் கிடைக்கும் என்கிறார் சித்தர். சூரியன், சனி, செவ்வாய், குரு கேந்திரம் ஏறினால் திசாபுத்தி காலத்தில் பொருள், தனம், நஷ்டம், ஆயுள் பங்கம் வருங்கிறார் சித்தர். அதே மாதிரி செவ்வாய் ஏதேனும் ஒரு வகையில் பலவீனப்பட்டிருக்க வேண்டும் என்கிறார். அப்படி பலவீனப்பட்டு இருந்தால் அந்த தோஷை விலகுன்னு அவர் சொல்கிறார். ஆனால் அந்த செவ்வாய் 1-8 குடையவரும் ஆகின்ற காரணத்தினாலே சித்தர் அந்த பாடலை, அந்த வரியை சொல்லியிருக்கிறார், அந்த கருத்தை. ஆகினால அவர் ஆட்சி உச்சம் பெற்று சுபக்கிரக பார்வை பெற்று அவர் நின்ற நட்சத்திராதிபதியின் நல்நிலை பெற்றிருந்தால் ஓரளவுக்கு சமமான பலன் நடக்கும். இந்த என்பதை சித்தர் தன் பாடலிலே சொல்லியிருக்கிறார். அடுத்து ரிஷப லக்கணத்துக்கும் மிதுன லக்கணத்திற்கு உரிய பாடலும் பொருளும். சொல்லப்பா எருதோடு மிதுனத்தோர்க்கு சுகமெத்த உண்டென்று சொல்வார்கள், செல்லப்பா அந்தணரும் கேந்திரமேற அவர் செய்யும் கொடுமைகள் மெத்த உண்டு, தள்ளப்பா தரைவருளும் தனமும் நாசம் தார்வேந்தர் தோஷமுடன் அரிட்டன் செப்பு குள்ளப்பா குருமதியும் கோணமேற கொற்றவனே குளவிக்கு நன்மை கூறே. ரிஷப லக்கணத்துக்கும் மிதுன லக்கணத்துக்கும் 2 பாட்டையும் ஒன்றா சொல்லிட்டார். ரிஷப லக்கணத்துக்கும் மிதுன லக்கணத்துக்கும் உரிய இவர்களுக்கு குரு 4, 7, 10 இருந்தால் தனம் பொன் பொருள் நாசமாகும், அரிஷ தோஷம் உண்டு அப்படிங்கிறார்.
ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ரிஷப லக்கணத்துக்கு 8 11ஆதிபதி குரு, அஷ்டமாதிபதியும் கூட. மிதுன லக்கணத்து குரு 7 10 குடையவர் ஆகிறார். மாரகாதிபதி பாதகாதிபதி தோஷம் குரு பெறுவதால் குரு கேந்திரம் ஏறினால் தீமை செய்வார் அப்படிங்கிறத தான் அந்த பாடலில் அவர் சொல்கிறாரு. அந்தஸ்து, கௌரவம், அரசருக்கு சமமான வாழ்க்கை இவைகளெல்லாம் பாதிக்கும். அதே குரு திரிகோணம் ஏறிவிட்டால் அந்தஸ்து, கௌரவம், அரசருக்கு சமமான வாழ்க்கை அமையும் என்கிறார் சித்தர். அடுத்து கடகலக்கணம். இந்த கடகலக்கணத்தாருக்கு உரிய பாடல்: கூரப்பா கடகத்தில் செனித்த பேருக்கு கொடுமை பலன் தந்திடுவார் சுக்கராச்சாரி, வாரப்பா வரம்பெற்ற இந்திரசித்து வகைமடிப்பாய் மாண்டான் வெள்ளியாலே, வீரப்பா திரிகோணம் கறந்து நிற்க சிவசிவா செம்பொன்னும் ரதங்கள் உண்டு, கூரப்பா மற்ற இடம் கூடாதப்பா கொற்றவனே நிலை சமயம் அமைந்து கூரே அப்படின்ட்டார். இதன் பொருள், சுக்கிரனுக்கு கடகம் பகை வீடு, சுக்கிரனும் சந்திரனும் பகைவர்கள். கடகலக்கணத்துக்கு 11ஆதிபதி சுக்கிரன் பாதகாதிபதி. அதோடு மட்டுமல்லாது 4ஆதிபத்தியம் பெற்று கேந்திர தோஷமும் பெறுகிறார் சுக்கிரன். இப்படி பல தோஷம் கடகலக்கணத்தாருக்கு சுக்கிரன் கொடுத்திருப்பதால் தான் கடகலக்கணத்தில் பிறந்து பல வரங்களை பெற்ற இந்திரசித்து சுக்கிரனால் மடிய நேர்ந்தது, இறக்க நேர்ந்தது அப்படின்னு சித்தர் தன் பாடலில் சொல்கிறார். அதே கஷ்டம் கடகலக்கணத்தாருக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால், சுக்கிரன் யோகம் தர வேண்டும் என்றால், மற்ற ஸ்தானங்களை தவிர்த்து 1 5 9 திரிகோணத்தில் நின்று இருந்தால் அந்த ஜாதகருக்கோ ஜாதகிக்கோ தசாபுத்தி காலத்தில் வீடு, கார், பொன், பொருள், செல்வம், செம்பொன் கிட்டும் என்கிறார் சித்தர். இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்து கணக்கில் எடுத்து அந்த தசாபுத்தி அந்தரத்தை எல்லாம் பார்த்து அவர் நின்ற நட்சத்திராதிபதியும் பார்த்து சுபகரக பார்வையும் பார்த்து மிகச்சரியாக நம்ம அந்த கருத்தை சொல்கிற போது சரியாக வரும். அதெல்லாம் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து உள்ளே போகணும். அப்படி சொல்லிட்டோம்னா எந்த லக்கணமாக இருந்தாலும் அங்கே தீமை இருக்கா நன்மை இருக்குதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய அனுபவத்திற்கு சரியாக வருகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.